ஒரு காலத்துல ₹10க்கு பல விஷயங்கள் வாங்க முடியும். ஒரு கப் காஃபி ₹2, சமோசா ₹5க்கு 2 கிடைக்கும். ஆனா, இப்ப பாருங்க அந்த ₹10க்கு ஒரு சமோசா கூட வாங்க முடியல. ஏன் தெரியுமா? இதுக்கு தான் பணவீக்கம் என்று பேரு. அதாவது ஆங்கிலத்தில இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் என்றால் ஒரே அளவு பணத்திற்கு வாங்க முடிந்த பொருட்களின் அளவு குறைவது. அதாவது முன்னாடி ₹10க்கு 2 சமோசா வாங்கினீங்கன்னா, இப்போ அதே 10க்கு ஒரே ஒரு சமோசா தான் கிடைக்கும். இது ஏன் நடக்குது? காரணம் பல இருக்கலாம். பொருட்களின் தேவை அதிகரிக்கலாம். பொருள் உற்பத்தி குறையலாம். சந்தையில் உள்ள பணம் அதிகமாக இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. உங்கள் தாத்தா காலத்துல ஒரு பசுமாடு ₹500க்கு வாங்கலாம். ஆனா இப்போ ₹50,000க்கு கூட நல்ல பசு வாங்க முடியாது. அதே மாதிரி எதுக்கும் விலை உயர்ந்துகிட்டே போகுது. அப்படின்னா இதுக்கு ஏதாவது தீர்வா? இருக்குதாம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி பல வழிகள் பண்ணுது. ரெப்போ ரேட், வட்டி விகிதம் மாதிரி பொருளாதார கொள்கைகள் மூலமா பணவீக்கத்தை குறைக்க முயற்சிக்கிறாங்க. பணவீக்கம் இருக்கு. ஆனா அதனால நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. நம்ம செலவுகள திட்டமிட்டு பண்ணினா, நல்ல முதலீடு பண்ணினா, பணத்தையும், வாழ்க்கையையும் நாமே நன்றாக சீராக நடத்தலாம். அதான் புத்திசாலித்தனம் இல்லையா? இப்போ நீங்க பார்த்த வீடியோ மாரியே நம்ம ஆப்ல ஒரு அனிமேஷன் ஸ்டோரி சீரிஸே வந்து குடுத்துருக்கோம். Play Storeல நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேம்ல வந்து இருக்கும். இத வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாரி தான் இருக்கும். இதுல அந்த ஸ்டோர் ஆப்ஷன்குள்ள வந்து போங்க. ஸோ வரிசையா எல்லா சீரிஸும் இருக்கும். இதுல வந்து டிஎன்பிஎஸ்சி அனிமேஷன் ஸ்டோரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. இதுல அந்த கண்டென்ட்குள்ள வந்து போங்க. ஸோ ஆல் கண்டென்ட். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சு எல்லாம் ஸ்டோரி அனிமேஷனா இருக்கும். ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ண டெஸ்ட் நீங்க வந்து எழுதலாம். இதே மாதிரி நம்ம நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ல அப்லோட் பண்ணிட்டே வந்து வரும். ஸோ நீங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ண குவிஸும் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ஈஸியா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாபிக்கும் ஸ்ட்ராங்கா வந்து படிச்சு முடிச்சிடலாம். நம்ம வேலிடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிளெக்சிபிளா வந்து கொடுத்துருப்போம். 1 மந்த், 3 மந்த், 6 மந்த் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.